ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சச்சின். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இமயமலையில் இருக்கிற கைலாய மலையை பற்றின பல மர்மமான விஷயத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரையும் மனிதர்கள் யாருமே இந்த கைலாய மலையை முழுமையாக ஏறினது கிடையாது. இந்த மலையை ஏறணும்னு முயற்சி செஞ்ச பல பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த மலையை ஏறுறவங்களுக்கு சீக்கிரமாவே வயதான தோற்றம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம 2 வாரத்துக்கு வளர்ற நெகமும் முடியும் இந்த மலை ஏறுறவங்களுக்கு 12 மணி நேரத்திலேயே வளருது. அதுவும் இல்லாம எவரெஸ்ட் சிகரம் ஏறினவங்களால கூட இந்த கைலாய மலையை ஏற முடியல. இது மாதிரி பல விஞ்ஞானிகளுக்கே தெரியாத பல மர்மமான விஷயங்கள் நிறைந்த இந்த கைலாய மலையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவ்வளவு மர்மங்கள் நிறைந்த இந்த கைலாய மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இமயமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் இந்த கைலாய மலை இருக்கு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில இந்த கைலாய மலை அமைஞ்சிருக்கு. இந்த சீனா பாத்தீங்கன்னா 1981ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்த ஒப்பந்தத்துல சீனா இந்தியர்களை இந்த கைலாய மலை ஏறுறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இந்த இமயமலையில் உள்ள கைலாய மலையை பாக்குறதுக்காண்டி ஏறுறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா இதுவரையும் எந்த ஒரு மனிதர்களும் இந்த கைலாய மலையை முழுமையா ஏறினது கிடையாதுங்கிறது தான் உண்மை. இந்த கைலாய மலைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மானசாவர் ஏரின்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு பக்கத்திலேயே ராட்சச தலை ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு. இந்த ரெண்டும் ஒரு விசித்திரமான ஏரி. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மானசாவர் ஏரி நன்னீராவும், இந்த ராட்சச தலை ஏரி உப்பு தண்ணியாவும் இருக்கும். இது ரெண்டும் பக்கத்து பக்கத்திலேயே இருக்கு. இந்த மானசாவர் ஏரியை பிரம்மர் உருவாக்குனதா சொல்றாங்க. உலகத்திலே உயரமான சிகரம் எதுன்னு கேட்டா நம்ம எல்லாருமே டக்குன்னு சொல்லிடுவோம், எவரெஸ்ட் சிகரம். ஆனா இந்த எவரெஸ்ட் சிகரமே 8848 மீட்டர் உயரம் உள்ள இந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினவங்களால கூட இந்த கைலாய மலை 6638 மீட்டர் உள்ள கைலாய மலையை ஏற முடியலங்கிறது தான் உண்மை. இந்த மலையை பாதி மலை கூட இந்த எவரெஸ்ட் சிகரம் ஏறினவங்களால ஏற முடியல. எவரெஸ்ட் மலையில பாத்தீங்கன்னா சரியான அளவு ஆக்சிஜன் கிடைக்கலனாலும் பல பேர் இந்த மலையை ஏறி சாதனை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கைலாய மலையில சரியான அளவு ஆக்சிஜன் இருக்கு. இருந்தும் கூட அங்க ஏறுறவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுறதும், இதய துடிப்பு அதிகமாகிறதும் இந்த பிரச்சனை அங்க போறவங்க எல்லாருக்குமே ஏற்படுது. 1999ல பாத்தீங்கன்னா ரஷ்ய விஞ்ஞானியான டாக்டர் ஏர்னஸ்ட் முல்டேஸ்ங்கிறவரு, இவர் ஒரு டாக்டர், இவர் ஒரு விஞ்ஞானி. அதுவும் இல்லாம இவர் மலையேற வீரர். இவரோட ஃப்ரெண்டு ரஷ்ய டாக்டர் கண் டாக்டர், அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவர் ஒரு டீமா இந்த கைலாய மலைய என்ன இருக்கு அந்த மலையில அப்படிங்கிற மாதிரி செக் பண்றதுக்காண்டி இவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து இவர் ஏற்கனவே எவரெஸ்ட் மலையும் ஏறி இருக்காரு. அந்த மலையை ஏறிட்டோம், இந்த மலையெல்லாம் ஏறுறது ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த கைலாய மலையை ஏறுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இவர் இந்த பாதி மலை கூட ஏறலங்கிறது தான் உண்மை. அவர் திரும்ப வந்துட்டாரு, அவரால் ஏற முடியலன்னு. இவங்க டீம்ல உள்ள யாருமே அந்த மலையை ஏறல. கைலாய மலையை ஏற முடியாம திரும்பி அந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கைலாய மலை ஒரு இயற்கையான மலை இல்ல, இது செயற்கையா உருவாக்கப்பட்டதா இருக்கணும். இது பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை விட நாகரிகத்திலையும் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவங்க பிரமிடு மாரி உருவாக்குனதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல வேற்று கிரகவாசியில உருவாக்கி இருக்கணும், அப்படியாதான் இருக்குங்கிற மாதிரி அவர் கருத்துல சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க நைட்டு தங்கி இருந்தாங்க. நாங்க தங்கி இருந்தப்ப எங்களுக்கு ஒரு மனித நடமாட்டம் இருக்கிற சத்தம்லாம் கேட்டுச்சு, மனித நடமாட்டம் இருக்கிற சவுண்டு கேட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அங்க நமக்கு 2 வாரத்துல வளர்ற நெகமும் முடியும் அங்க 12 மணி நேரத்திலேயே வளருதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்க போன எல்லாருமே இதை அனுபவிச்சிருக்காங்க. இது உண்மை. அதுவும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கு. அந்த சக்தி நம்மளை தடுக்குது, எங்களை ஆரம்பத்துல இருந்தே மலை ஏற விடாம தடுத்துது அந்த சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் எங்களை வர விடாம தடுத்துச்சு, அதனாலதான் நாங்க திரும்ப வந்துட்டோங்கன்னு சொல்றாங்க இந்த விஞ்ஞானிகள். அதுவும் இல்லாம எங்களுக்கு இன்னும் அங்க நாங்க மலை ஏற முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு இன்னுமே வயதான தோற்றம் அதிகரிச்சிருக்கும், அப்படிங்கிறதுனாலதான் நாங்க திரும்பிட்டாங்க, எங்களால ஏறவே முடியல, அந்த சக்தி எங்களை தடுத்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கைலாய மலையில பாத்தீங்கன்னா காம்போஸ் வேலை செய்யாது. யான்னு பாத்தீங்கன்னா 4 திசையும் ஒண்ணு சேரக்கூடிய இடம், அதுதான் இந்த மையப்புள்ளி. இந்த இடத்துல காம்போஸ் வேலை செய்யாதுங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இமயமலை ஃபர்ஸ்ட் எப்படி உருவானதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாஞ்சியாங்கிற ஒரு கண்டத்துலதான் இந்தியாலாம் இருந்திருக்கு. நமக்கு பக்கத்துல ஆப்பிரிக்கா எல்லா நாடுமே இருந்திருக்கு. இந்தியா அப்படியே கடல் வழியா நகர்ந்து ஒரு தீவு மாதிரி இருந்தது, தனியா இருந்திருக்கு. இது நகர்ந்து 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 ஆசியாவோட மோதிதான் இந்த இமயமலை உருவாயிருக்கு. இது நார்மலா மோதல, எல்லா கண்டமே 5 சென்டிமீட்டர் நகரும் வருஷத்துக்கு. ஆனா இந்தியா மட்டும் இது வருஷத்துக்கு 20 சென்டிமீட்டர் வேகத்துக்கு நகர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த வேகமா மோதினத்துலதான் இந்த இமயமலை உருவாகி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னமும் அங்க நிலை சரிவு இது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு இதுதான் காரணம்னு விஞ்ஞானிகள் எல்லாருமே சொல்றாங்க.
20 சென்டிமீட்டர் வேகத்துல இந்தியா வந்து மோதினத்தினால இந்த இடம் வந்து இமயமலை வந்து வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு. இது வந்து கீழ் நோக்கி போகாம இது வந்து வேகமா வந்து மோதினத்தினாலதான் மேல் நோக்கி வளர்ந்துகிட்டு இருக்கு. பிரம்மர் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சத்தியலோகம், மகாவிஷ்ணு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா வைகுண்டம், சிவபெருமான் இருக்கிற இடம் கைலாயம். இது வந்து ஆன்மீக ரீதியா எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு விஷயம். ஆனா சத்தியலோகமும் வைகுண்டமும் மனிதர்களுக்கு தெரியாது. ஆனா சிவபெருமான் இருக்கிற இடம் இமயமலையில இருக்கிற கைலாயத்துல சிவனும் பார்வதியும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு ஆன்மீக ரீதியா எல்லாருமே நம்புவாங்க. இதுதான் உண்மை. கைலாய மலையை பத்தி திபெத் நாட்டு குறிப்புல கூட இந்த கைலாய மலையில சாம்பிளாங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா அந்த திபெத் நாட்டோட பழங்கால குறிப்புல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சாம்பலா நாட்டை பத்தி நம்ம தமிழ் புராணத்துல கூட குறிப்பிட்டிருக்காங்க. கலியுகம் முடிகிறப்ப மகாவிஷ்ணு வந்து அவதாரம் எடுத்து வந்து இந்த கல்கி அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை அழிக்க போறதும் இந்த சாம்பலாங்கிற இடத்துல இருந்தா வருவாருன்னு இந்த குறிப்புகள்லாம் இருக்கு. கைலாய மலையை பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் அவரோட ஒய்ஃபான திரௌபதியை கூட்டிக்கிட்டு இந்த கைலாய மலையை ஏறுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க சிவபெருமானை நோக்கி. ஆனா அதுல யுதிஷ்டர்ங்கிறவர் மட்டும்தான் எந்த ஆசையும் இல்லாம இந்த கைலாய மலையை ஏறி சிவபெருமான தரிசனம் பண்ணியிருக்காரு. மீது யாராலையும் ஏற முடியல. இந்த கைலாய மலையை பார்த்தீங்கன்னா பல சிவபக்தர்கள் ஏறி இருக்காங்க. யாராருன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் ஏறி இருக்காங்க, ஔவையார் ஏறி இருக்காங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் ஏறி இருக்காங்க, சேரமான் பெருமான் நாயனார் ஏறி இருக்காங்க, அப்பர் பெருமான் ஏறி இருக்காங்க. இவங்க எல்லாமே இந்த கைலாய மலையில எந்த ஒரு ஆசையும் இல்லாம தூய மனதோட இந்த கைலாய மலை ஏறினா ஏறலாங்கிறத தெரிஞ்சு அவங்க தூய்மையான மனதுல சிவபெருமானை மட்டும் நினைச்சுக்கிட்டு இந்த கைலாய மலை ஏறி சிவனை தரிசனம் பண்ணியிருக்காங்க. இந்த கைலாய மலையில பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறு, சிந்து நதிங்கிற மாதிரி பல நதிகள் இந்த மலையில இருந்து உருவாகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வீடியோ போடுறதுக்கு சீக்கிரமா ட்ரை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.